أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் பலவிதமான சோதனைகளை மனிதனுக்கு கொடுப்பது உண்டு. அதில் ஒரு சோதனை, அனாதையாக ஒரு குழந்தை ஆகிவிடுவதற்கிறதே, இதுவும் ஒரு வகையான சோதனை. அந்த அனாதைகளுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுடைய குணங்களை பற்றி சொல்லும் போது இப்படி சொல்லுவான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. ஏழை எளியவர்கள் நலிந்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். நல்லொரு பெருமக்கள் என்ன செய்வாங்க? வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி, அவர்கள் உணவளிப்பதெல்லாம் ரப்பனுடைய முகத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி என்ன செய்றாங்க? உணவளிக்கிறாங்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, யாருக்கு நாம் உணவளிக்கிறோமோ அவர்களிடமிருந்து பிரதி உபகாரத்தையோ அல்லது நன்றியையோ அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதற்காக வேண்டி என்ன செய்யல, அவங்க ஏதாச்சும் நமக்கு உபகாரம் செய்வாங்க, ஏதோ ஒரு வகையில் நன்றி செலுத்துவாங்க என்பதற்காக வேண்டி அல்லாமல் ரப்பினுடைய திருப்திக்காக வேண்டி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அன்பானவர்களே, நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் அனாதையாக இருக்கிறார்கள். அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள். தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், இருவரையும் இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்லது வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களும் உண்டு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நானும் அனாதையை பராமரிப்பவர்களும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய ஆள்காட்டு விரலையும் நடுவிரலையும் பிரித்து காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு நெருக்கமாக நாங்கள் இருப்போம். ஆள்காட்டு விரலும் நடுவிரலும் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதோ அது மாதிரி நானும் அனாதையை பராமரிப்பவர்களும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த அனாதைகளை நாம் அரவணைப்பது நம்ம என்ன செய்யும்? சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது மட்டுமல்ல, அது சொர்க்கத்தில் நபியோடு கொண்டு போய் சேர்க்கும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சஹாபி நபி இடத்துல வர்றாங்க. யார சொல்லலாம், என்னுடைய உள்ளம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபியிடத்தில் தன்னுடைய நிலை குறித்து வெளிப்படுத்துறாங்க. நாம சொல்றோமா இல்லையா, எப்போ உனக்கு உள்ளத்துல இரக்கம் இல்லையா, கல் நெஞ்சுக்காரனா இருக்கிறிய, உன் மனசு என்ன கல்லாயிருச்சா, இப்படி நம்ம பேசுறோமா இல்லையா? கடினமான உள்ளம். அவன் நபியிடத்தில் அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளம் மென்மை பெற வேண்டுமா? அதோடு இன்னொன்னையும் கேட்டாங்க, உன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா? ரெண்டு விஷயம். உன்னுடைய உள்ளம் மென்மை பெற வேண்டுமா, உன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா, நீ அனாதை குழந்தையினுடைய தலையில் கை வைத்து தடவி கொடு.
அவர்களை அரவணைத்துக்கொள், நீ உண்ணும் உணவிலிருந்து அவர்களுக்கு உண்ணக்கூட உன்னுடைய உள்ளம் மென்மையாகும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஏழைகள் மீதும் அனாதைகள் மீதும் இரக்கமில்லாமல் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யாமல் மனித உள்ளம் இருப்பதனால் அந்த உள்ளம் மென்மையை இழந்து கடினமாக மாற்றம் பெறுகிறது, மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. அப்ப நம்முடைய உள்ளங்களில் இரக்கம் சுரக்கணும், ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்து செல்கிறது. நல்லொரு பெருமக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இரவு நேரத்தில் ஊரின் நிலையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி வெளியில் வர்றாங்க. ஒரு குடில், அந்த குடிலுக்குள் குழந்தை அழுகின்ற சப்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்னன்னு விசாரிக்க போறாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி அங்கே உட்கார்ந்திருக்கிறாள் கவலையோடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, குழந்தை பசியினால அழுகுது, உணவு எதுவுமே இல்லை, வெறும் தண்ணீரை பானையில் ஊற்றி நான் கொதிக்க வைத்து கொண்டிருக்கிறேன், அது தனக்கு உணவு தான் சமைக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நான் ஏமாத்துவதற்காக, அது தூங்கும் வரைக்கும் இப்படி ஏமாத்தணும் என்பதற்காக வேண்டி நான் இப்படி செய்கிறேன், வேறு வழி இல்லை. உமர் எங்களுடைய விஷயத்தில் கண்டும் காணாமல் இருக்கிறார், அவர் தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்வேன்? முறையிடுவேன் என்பதாக அந்த பெண்மணி வந்தது உமர் என்று தெரியாமலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்தும் பேசுகிறார். திடுக்கிட்டு போன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அங்கிருந்து நேர வேகமா அரசு கருவூலத்துக்கு போனாங்க. மாவு, பேரிச்சம்பழம், நெய் இவைகளையெல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டி தன்னுடைய முதுகின் மீது வைத்து கொண்டு வேகமாக அங்கே வர்றாங்க. அப்படி அவர்கள் வருகின்ற போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர், ஜனாதிபதி அவர்களே, நீங்க ஏன் சுமந்து போறீங்க, நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி வந்தார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நாளை மறுமை நாளில் என்னுடைய பாவ சுமையை நீ சுமப்பியா? என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதுகின் மீது சுமந்து வந்து அவர்களே ரொட்டி சமைத்து பசியோடு அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு உணவூட்டி அதை மகிழச் செய்து தானும் மகிழ்ந்தார்கள் என்பது வரலாறு. எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி என்ன செய்யணும்? நாம் சிந்திக்கணும், செயல்படணும். நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால் நம்முடைய மரணத்திற்கு பின்பு நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா கவனம் செலுத்துவான். சூரத்துல் கஹ்ஃப்ல அழகான ஒரு செய்தி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இடத்திற்கு போறாங்க. அங்க போகும்போது ஒரு ஊர், அந்த ஊரை கடந்து போகணும். கடுமையான பசி. அந்த ஊரில் யாராவது உணவளிப்பார்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாரும் உணவளிக்க முன் வரல. இந்த ரெண்டு பேரும் சாதாரணமான ஆள் அல்ல. ஒருவர் இறைவனுடைய தூதர், இன்னொருவர் இறை தூதருக்கு பல செய்திகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசான். அந்த ரெண்டு பேரையும் மக்கள் கண்டுகொள்ளல, எதையுமே சாப்பிட கொடுக்கல. அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க? போய் உட்கார்றாங்க. அந்த நேரத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு சுவர் இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்குது. அந்த சுவரை அவர்கள் சீர் செய்கிறார்கள். அதை சீர் செய்வது கொண்டு அந்த மக்களிடத்தில் உணவையோ அல்லது கூலியையோ எதையுமே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதிர்பார்க்கல. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சுவர் இடிந்து விழக்கூடிய நிலைமையில இருக்குது, அதை சீர்படுத்துறாங்க. மூசா நபி கேட்டாங்க, இந்த பசியோடு இருக்கின்ற நிலைமையில விழுந்து விடக்கூடிய அந்த சுவரை சீர்படுத்தணுமா? எந்த கூலியும் இல்லை,
உணவும் அந்த மக்கள் தரல, ஏன் இப்படி நாம் சிரமப்படணும்னு கேட்டபோது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சுவற்றுக்கு கீழே ஒரு சாலிஹான மனிதருடைய புதையல் இங்கே இருக்கிறது. இந்த புதையல் அவருடைய பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் இருவருக்கு சொந்தமானது. அந்த பிள்ளைகள் வாலிப வயதை அடைகின்ற போது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் இந்த சுவர் இடிந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவருடைய கண்ணில் படும், அவர்கள் என்ன செய்வாங்க, அதை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் சீர் செஞ்சேன் அப்படின்னாங்க. அப்போ நாம நல்ல மனிதனாக வாழ்ந்தால் நம்முடைய மரணத்திற்கு பின்பு நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், கவனம் செலுத்துவான், அவர்களுடைய சிரமத்தை நீக்குவான், அவர்களுக்கு பொருளாதார பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதை சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லப்பட்ட இந்த செய்தி நமக்கு சொல்லுது. அன்பானவர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஏழை பெண்மணி குப்பை தொட்டியிலிருந்து செத்து போன ஒரு பறவையை எடுத்து செல்கிறாள். இப்படி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. பறவை உயிரோடு இல்லை, செத்து கிடக்குது குப்பை தொட்டியில். அந்த பறவை எடுத்துட்டு அந்த அம்மா போகிறாங்க. உடனே அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்குறாங்க, ஏங்க இதை எடுத்துகிட்டு போகிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, என்னுடைய குழந்தைங்க அனாதை ஆகிட்டாங்க, எங்களை ஆதரிக்க யாருமே இல்லை, கடுமையான பசி, சில நாட்கள் நாங்கள் சாப்பிடலை, உணவில்லாத இந்த சூழ்நிலையில் மார்க்கத்தில் செத்து போனது சாப்பிடக்கூடாத ஹராம் தான், ஆனால் உயிரை பாதுகாப்பதற்கு என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம், அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறான், செத்து போனதை சாப்பிட்றத எங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறான், ஏன்னா யாருமே எங்களுக்கு உதவிட ஆள் இல்லை, நான் பல நாட்கள் சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி வைத்திருந்த அனைத்து பொருளாதாரத்தையும் பணம் காசுகளையும் அந்த அம்மாவிடத்தில் கொடுத்துட்டு அவங்க திரும்பிட்டாங்க. இவர்கள் இருக்கும் பகுதியிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் திரும்பி வர்றாங்க. வந்தவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களே, உங்களை நாங்கள் அரஃபாவிலே பார்த்தோம், உங்களை நாங்கள் மினாவிலே பார்த்தோம் என்பதாக அவங்க சொல்றாங்க. அன்றைய இரவில் கனவொன்று கண்டார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த கனவுல ஒரு செய்தி சொல்லப்பட்டது, நீங்கள் நலிந்தவர்களுக்கு, அனாதைகளுக்கு உதவி உபகாரம் செய்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தில் ஒரு வானவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பினான், அவர் ஹஜ்ஜுடைய அமலை செய்தார், அல்லாஹ் அதை கபூல் செய்தான் என்பதாக அந்த கனவில் சொல்லப்பட்ட செய்தியை நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏழை எளியவர்கள், நலிந்தவர்கள், அனாதைகளுடைய விஷயத்தில் நாம் ஈகையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொண்டால் நம்முடைய உள்ளத்தில் இரக்க குணம் சுரக்கும் என்பது மட்டுமல்ல, முக்கியமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறும், அதைவிட முக்கியமாக சொர்க்கம் கிடைக்கும், அதைவிட முக்கியமாக நபியினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் நல்லவராக வாழ்கின்ற போது நம்முடைய மரணத்திற்கு பின்பு உண்டான நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிச்சலங்கள், சந்ததிகளுடைய வாழ்க்கையில நிறைவான ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு ஈகையோடும் இரக்கத்தோடும் நடப்பதற்கு அல்லாஹ் அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.